ஹே மக்களே, இன்னைக்கு நம்மளே ரேமன் நூடுல்ஸ், சாரி ஃபார் தி மிஸ்டேக். ஸோ இன்னைக்கு நம்மளே ரேமன் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட போறோம். ஸோ ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படின்றத நான் இன்ச் வைஸ் காட்டுறேன். ஸோ வீட்டுல இருந்து சமைச்சிருப்போம், கடைசில இருந்து சமைச்சிருக்கோமா இப்ப பாப்பீங்க. சிம் ஃபிளேவர்னா இது என்ன, நம்ம எப்படி வைக்கணும்? இது என்ன சிம் ஸ்டிக்ஸா வேணுமா உனக்கு? ட்ரை பண்றியாடா? கார்ன் கிராக்கர்ஸ், இது என்ன உள்ள போட்டு சாப்பிடுறதா என்னன்னு எனக்கும் தெரியல. எனக்கு ஏதோ ஒரு மினி தாய்லாந்துல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க எத்தனை ஐட்டம்ஸ் நூடுல்ஸ் வச்சிருக்காங்க. இது எடுக்கணுமா பக்கெட்? ஸோ சூப்பர் மார்க்கெட்ல பக்கெட் எடுக்கிற மாதிரி நானே என் கையில அழகா ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன். கையில ரப்பர் பேண்ட் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு காமெடி மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, இத்தனை ஃபிளேவர்ஸ் ஆஃப் இது வச்சிருக்காங்க. எது எடுக்குதுன்றது எனக்கு சுத்தமா தெரியாது. ஸோ ஏதோ ஒன்று ஆக்சுவலி. அம்மா, நீ லாப்ஸ்டர் உனக்கு பிடிக்குங்க? இங்க லாப்ஸ்டர் ஒன்று பாக்குறேன். லாப்ஸ்டர், சாரி லாப்ஸ்டர். உனக்கு லாப்ஸ்டர் எதுக்கு நான் சமைச்சு தரேன். என்ன என் ஃப்ரெண்டுக்கு நான் லாப்ஸ்டர் சமைச்சு தரப்பேன். சரிவா, டாப்பிங் சைட். ஸோ டாப்பிங் சைடு வந்திருக்கோம். டே கணேஷ், உனக்கு என்ன டாப்பிங் சொல்லு சொல்லுடா. என்ன டாப்பிங் இது சாப்பிடுவியா? வேற மிளகா வேணுமா? காணா? வெரி குட். இது இதுவா? இது பன்னீர் வேணுமா? சாப்பிட சின்ன இதுல முட்டை, முட்டை, டைனோசர் முட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது இதுல இது பீஃப் நினைக்கிறேன். பீஃப் அது. ஐயோ, சிக்கன் சாசேஜ். நான் எந்த சாசை கண்டேன் பாரு. உனக்காக பார்த்து பார்த்து சிக்கன் எடுக்கிறது. நிறைய இருக்கு சிக்கன் எடுக்கிறேன் பத்தியா? ஆமா, ஆக்சுவலி இங்க போய் பில் போடணும். பில் போட்டுட்டு நாங்க அதை சமைக்க காட்டோம். எப்படி சமைக்கிறதுன்ற முக்கியமான டிப்ஸை சொல்லி தர போறேன். ஸோ இங்கேயே நமக்கு கத்திரிக்கோள் டிஷ்யூலாம் வச்சுட்டாங்க. டிஷ்யூ கொஞ்சம் சேஃப்டி முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். காரமா இருக்குமா எப்படி இருக்கும்னு வேற நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது இருக்க டாப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி கீழே வச்சிடணும். லாப்ஸ்டர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ லாப்ஸ்டரோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, கத்திரிக்கோள் எடுத்து வெட்டிக்கொள்ளவும். வெட்டுறது மீன்ஸ் இதை மட்டும் வெட்டிக்கணும். நம்ம வேற எதுக்கும் மைண்ட் போக கூடாது. அங்க பாருங்க. என்னடா கறிவேப்பிலை கொத்தமல்லியா ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. இது ஒரு சாஸுங்க. அந்த லாப்ஸ்டர் கவுச்சு அடிக்குதுரா. எங்க மன்னிச்சுக்கோங்க, நான் ஆக்சுவலி இந்த விஷயம் கிச்சன் பக்கமே போகாதனால நான் கொஞ்சம் ரொம்ப வீக். கணேஷ், உனக்கு இது காரப்பொடி மாதிரி இருக்குதா? ஆமா, இந்த லாப்ஸ்டர் ஸ்மெல் வருது தெரியுதா உனக்கு? டாப்பிங்ஸ் முக்கியமா போட போறோம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை எடுத்துக்கொண்டு உள்ளே கொட்டி கொள்ளவும். இப்படிதாங்க குக் பண்ணுங்கிற ப்ரொசீஜர். அதை பார்த்து நான் சொதப்புறேன். ஆனா என் ஃப்ரெண்டு எனக்கு கைட் பண்ணிடுவான். இது போடலாம்ல? ஏன்டா பன்னீர் முன்னாடி உள்ள போட்டா என்னடா ஆகும்? பன்னீர் உள்ளே முன்னாடியே போட்டா என்ன ஆகும்? கலக்கி பண்ணியாச்சு. சரி, இதை பண்ணிட்டு இதையும் அமுத்த சொன்னாங்க. 5 நிமிஷம் கரெக்டா டைம் காட்டுது பாருங்க. இது கரெக்டா ஒரு 60 செகண்ட் வரும்போது நம்ம இது ஸ்டாப் பண்ணிடணுமா? இங்க பாருங்க, தண்ணியா ஊத்துது. சோ இது ஃபுல்லா வந்தவங்க கொஞ்சம் டிப்டின்னு நாங்க கலக்கிக்கணும். எவ்ரிதிங் இஸ் அண்டர் கலக்கி பைங்கிற மாதிரி. சம் குட் ஸ்மெல் இஸ் கம்மிங். சிக்கன் கிளாஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. பாப்போம் எப்படி இருக்கு. ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. இது சமைக்கும் தருணம் என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. போட்டு முட்டையும் இது எப்படி கலக்கி கொலக்குறான் பாருங்க. எப்படி இதை நீ சாப்பிடுறேன்றத நானும் பாக்குறேன். டே சாப்பிடு சாப்பிடு, சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துல டாப்பிங்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க டாப்பிங்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம். என்ன டாப்பிங் அது? ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடு. சிக்கனு, லாப்ஸ்டரு, முட்டை, என்ஜாய்டா. சோ மக்களே, நாங்க இந்த அது என்ன சிப்ஸ், ஏதோ ஜோவோ சிப்ஸ் ஏதோ சொல்லுவாங்களே, ரொம்ப காரமா இருக்காது. அது பேர் என்ன சிப்ஸ்? எனக்கு அது தெரியலங்க. அது ஏதோ ஜோவோ சிப்ஸ் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. ஞாபகம் இல்லை எனக்கு, தப்பா பண்ணுங்க. அதோட டேஸ்ட்மே காரம்னு போட்டாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா சுட சுட வருது. நம்மளே சமைச்சு சாப்பிடுறது தனி சுகம். வீட்டுல சமைக்கிற சோம்பேறித்தனமா இருக்கு. செஞ்சாச்சு சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம்.
காரம் உரைக்குது. சுட சுட இருக்கா, மழை காலத்துல இருக்கும், வேற லெவல். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா மொஜிட்டோ ஜூஸ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கோம். அண்ட் அதே மாதிரி சிக்கன் சாப்பிட பண்ணிருக்கோம். ஜூஸ் நல்லா இருக்குடா. கேரட் வராது, கேரட் புதினா வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கடி, இப்படி ஒரு குடி. சிக்கன் பீஸ்ங்கிற மாதிரி சிக்கன் லாலிபாப் ஆல்ரெடி கொஞ்சம் கடிச்சு வச்சிருக்கீங்க, போச்சுக்காதீங்க. அனைத்து சிக்கன் நினைக்கலாம் கண்டிப்பா நீங்க சிக்கனா ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கும். சாப்பிட நினைச்சுக்காதீங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.